Taste the Daily. அண்மைச் செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தோட்டக்காடு பகுதியில் ரஞ்சித் என்பவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேவிட் வழங்க கேட்கலாம். வணக்கம் டேவிட், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த கல்பாக்கம் தோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சம்பத். அவரது மனைவி ஸ்மிதா. தம்பதியான இவரது மகன் ரஞ்சித் கடந்த சில ஆண்டுகளாக எந்த வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை நண்பர் ஒருவர் ரஞ்சித்தை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் வீடு திரும்பாத நிலையில் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் ரஞ்சித்தை தேடியுள்ளனர். எனினும் ரஞ்சித் கிடைக்காத நிலையில் இன்று திடீரென அந்த தோட்டக்காடு பகுதியில் உள்ள முத்துவரில் இளைஞர் ஒருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக இருப்பதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். தகவலை அடுத்து ரஞ்சித் பெற்றோர்கள் அங்கு சென்று பார்த்தபோது வெட்டுக்காயங்களுடன் சடலமாக இருந்தவர் தங்கள் மகன்தான் என்பதும் தெரிந்தவுடன் அவர்கள் கதறி எழுதியுள்ளனர். மேலும் இது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்துகிறது. இது குறித்து மீஞ்சூர் காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டதன் தொடர்பு சம்பவத்துக்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து நண்பர்கள் ஏற்பட்ட மோதல் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா இல்லை என்று மதுபான போதையாக கொலை செய்யப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இப்பகுதியில் பலர் கஞ்சா போதைக்கு அடிமையாகி வருவதும் இதனால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மேலும் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் காவல்துறையினர் ஈடுபட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டேவிட்.